அவர்கள். சிஸ்டர், நீங்க திரும்பி வந்தீங்கன்னா இயேசு இவ்வளவு சந்தோஷப்படுவார். வாலிப தம்பி தங்கச்சி, நீ அந்த தப்பை விட்டுட்டனா, நீ அந்த பாவத்தை விட்டுட்டனா, கர்த்தர் இவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன திரும்ப கர்த்தர் ஏத்துக்குவாரா? திரும்ப ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தருவாரா? திரும்ப அந்த பிரசன்ஸை நான் உணர்வேனா? கர்த்தர் மறுபடியும் என்னை வாழ வைப்பாரா? ஆனா வேதம் சொல்லுது, நீ தன்னை நிரூபிக்காம என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தூரத்துல தன்னுடைய மகனை தூரத்துல கண்டு அவன் மேல மனது உருகி அவர் தூரத்துல கண்டாராமா. அப்படின்னா நீ எப்ப வருவேன்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காருப்பா. நீ எப்ப வருவேன்னு ஏசப்பா பார்த்துட்டே இருக்காரு. சிஸ்டர், நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டே இருக்காரு. பிரதர், நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதை விட்டுரு, நீ வரணும். உங்களை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உங்களோட பேசலைன்னா கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு அவங்க உங்களை மறந்துட்டாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட உறவாடினவர், உங்களை பரிசுத்தமாய் நடத்தின கர்த்தர், இன்னைக்கு நீ திரும்பி வருவேன்னு சொல்லி உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற பாசத்தை எடுக்கவில்லை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை கர்த்தர் திரும்ப உன்னிடத்துல கர்த்தர் கேட்கிறாரு. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டு இருக்கும் போது உன்னுடைய நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். மகளே, நீ முன்னாடி நேசித்த அந்த நேசத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்ற. தூரத்துல கண்டு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் அதுதான். சில சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ விழுந்து போனேன்னா சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. கை கொட்டி சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. இவன் கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க. நீ மட்டும் விழுந்து போனேன்னா, நீ மட்டும் பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை குழியில போட்டு மூடுறதுக்கு நிறைய பேரு காத்து கிடக்குறாங்க. கானான மாதிரி சிலருக்கு அப்பாவுடைய நிர்வாணத்தை காமிச்சிடலான்னு தோணும் போது உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதற்கு ஒருத்தர் விரும்புகிறார். உன் பாவத்தை மறைக்கிறதற்கு ஒருத்தர் விரும்புகிறார். அவர் மட்டும் உன் மேல பாசமா இருந்து, இல்ல என் பிள்ளை மட்டும் திரும்பி வந்தா அதை எதிர்பார்க்கிறார். நீங்க திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். வாலிப தம்பி, நீ திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறார். வாலிப தங்கச்சி, நீ திரும்பி வரணும்னு இயேசு எதிர்பார்க்கிறாரு. நீ திரும்பி வா, அந்த இடத்தை விட்டு வா. நீ திரும்பி வரணும்னு யாருமே எதிர்பார்க்கல. நீ திரும்பி வர மாட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நீ திரும்பி இனி வர முடியாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா இன்றைக்கு இந்த ஜெபத்துல கலந்துக்கும் போது கர்த்தர் மட்டும் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ திரும்பி வருவேன்னு யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, நீ திரும்பி வருவேன்னு காத்துட்டு இருக்கிறேன். நான் காத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி, கைகளை உயர்த்தி நான் வர்றேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு. பத்தாது, சத்தத்தை உயர்த்தி திரும்பி வர்ற ஆண்டவரே, மீண்டும் பாவியானாலும் நான் திரும்பி வர்ற ஆண்டவரே.